குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த டேட்டா? ஒரு டேட்டா நமக்கு எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு சர்வே எடுப்போம். ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்து அதில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி தான் ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? What is a database? A database is an organized collection of structured informations or data typically stored electronically in a computer system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டேட்டாவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதாது. அந்த டேட்டாவை நம்ம எலக்ட்ரானிக் மூலியமாக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாதான் திரும்ப நமக்கு எடுத்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு டேட்டாஸும் மிஸ் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். A database is usually controlled by a database management system. இதை தான் நம்ம DBMSன்னு சொல்லுவோம். Most databases used structured query language. Structured query language அப்படின்னா கட்டமைப்பு வினவியல் மொழி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேங்களா? SQL அதை தான் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஃபார் ரைட்டிங் அண்ட் querying டேட்டா. டேட்டாபேஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எ டேட்டாபேஸ் இஸ் டைப்பிக்கலி டிசைன்டு ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு ஸ்டோர் அண்ட் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு டேட்டாவை ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எ குட் டேட்டாபேஸ் இஸ் க்ரூசியல் டு எனி கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனிலையும் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம டேட்டாஸ் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறவங்க இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா அவங்க எங்கே அப்படின்னு அவங்கள தேட முடியாது. நம்ம சிஸ்டமில் அவங்க ரிஜிஸ்டர் நம்பரோ நேமோ போட்டு சர்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு விசிபிள் ஆகும். The database stores all the details about the company such as employee record, transaction record, salary details, etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ப்ளாயி இருப்பாங்களா, அவங்களுடைய ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், சேலரி ஸ்லிப்பாக இருக்கட்டும், டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம மேனுவலாக தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு 10 or 50,000 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே சிஸ்டமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். And then next, aim and objectives பார்க்கலாம். This lesson we will discuss about the overview of database management system. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா overview of database management system மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ். கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த காம்பனண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இதை காம்பனண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Introduction. An enterprise commercial or otherwise maintain a lot of data information. They have to store, process, exchange and use data and information சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தில் தரவு தகவல்களை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு எப்படி அந்த டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இம்பார்ட்டன்ஸில் சொல்லியிருக்காங்க. And then database and database technology are having major impacts on the growing use of computer. This chapter presents the basic concept of the database management system சொல்லியிருக்காங்க. கணினியில் வளர்ந்து வரும் பயன்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? database concept. Database system is just like a computerized record keeping system சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட் நம்ம பார்த்தது தான் ரொம்ப வருஷமாக வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் மேனுவலாக தான் எழுதுவாங்க, மேனுவலாக தான் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. நவடேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ரெக்கார்ட் வைஸ் வந்து நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா பேஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ஃபில்லிங் கேபிள். The users of perform the following operations on the following files சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபைலை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணுவோம், எப்படி ஒரு ஃபைலை வந்து ரீட்ரைவ் பண்ணுவோம், ரீட்ரைவ்னால் மீட் எடுக்கிறது, ஒரு ஃபைலை வந்து எப்படி ஒரு அப்டேட் பண்ணுவோம், எப்படி வந்து தேவையில்லாத ஒரு அன்வான்ட் ஃபைலை வந்து டெலீட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அடிஷன் ஆஃப் நியூ ஃபைல், இன்சர்ஷன் ஆஃப் எ டேட்டா, ரிட்ரைவிங் டேட்டா, updating data and then removing data. Next topic வந்து database system. A large repository of data which may be structured or unstructured, manually operated or computerized, consisting of a single file or a number of files is referred to as a database அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The database stores a collection of related set of data items அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து லார்ஜ் ஃபைல் வந்து ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனுவலி ஆப்ரேட், நம்ம மேனுவலாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும், கம்ப்யூட்டரைஸ்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டேட்டா பேஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் செட் ஆஃப் டேட்டா ஐட்டம் தான் வந்து நமக்கு ஒரு டேட்டா பேஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ டேட்டாபேஸ் சிஸ்டம். இதில் வந்து 4 டைப் இருக்குது. என்னென்னா டேட்டா, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், யூசர்ஸ்ன்னு சொல்லி. டேட்டானா என்ன ஃபஸ்ட்டு பார்த்தது தான் டேட்டா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதை தான் ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஹார்ட்வேர்னால் என்ன, கம்ப்யூட்டரில் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அதில் ஹார்ட்வேர்னால் ஃபிசிக்கல் பார்ட்ஸை தான் வந்து ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீபோர்ட், மானிட்டர், பிரிண்டர் இதெல்லாம் தான். அண்ட் தென் சாஃப்ட்வேர் இஸ் எ ப்ரோக்ராம், ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை தான் வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அண்ட் தென் யூசர்னால் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதை யாராவது யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் ஒரு யூசர் வந்து யூஸ் பண்ணணும், அதை தான் வந்து யூஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் டேட்டா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் மீனிங்ஃபுல் ஃபேக்ட்ஸ், அதுதான் வந்து நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். டேட்டா ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ் இஸ் போத் இன்டகிரேட்டட் அண்ட் ஷேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இன்டகிரேட்டட்னா என்னென்னு பார்க்கலாம், அண்ட் நெக்ஸ்ட் ஷேர்டுனா என்னென்னு பார்க்கலாம். இன்டகிரேட்டட்னா இந்த டேட்டா இஸ் அப் டு டேட். ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும் நம்ம. அப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் வேணும், ஒரு எம்ப்ளாயியோட ரெக்கார்டு வேணும், அவங்களுடைய நேம் வேணும், அட்ரஸ் வேணும், என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய சேல்ரி எவ்வளோ, அவங்க பேரோல் அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும். அப்படி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்டகிரேட்டட். அண்ட் தென் ஷேர்டு டேட்டா அப்படின்னா இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் டேட்டா இந்த டேட்டாபேஸ் கேன் பி ஷேர்டு அமாங் த யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கன்கரண்ட் ஆக்சஸ்னால் ஒரே நேரத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, கவர்மெண்ட் வெப்சைட் எடுத்துக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அது ஒரே ஒருத்தங்க தான் பண்ண முடியுமா? கிடையாது. இந்த வேர்ல்டில் எங்கேருந்து யார் வேணாலும் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ என்னாகும், இண்டிவிஜுவல் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த டைம்குள்ளே நம்ம சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஷேரிங் இருக்கும்ல, இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேருங்கிறது வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்லுவோம், செகண்டரி ஸ்டோரேஜ் வால்யூம்னு சொல்லுவோம். அதில் வந்து மேக்னெட்டிக் டிஸ்க் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டாஸை எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸில் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகும். அண்ட் தென் ஹார்ட்வேர் ப்ராசஸஸ் அசோசியேட்டட் இன் த மெயின் மெமரி. ஹார்ட்வேர் ப்ராசஸ் வந்து மெயின் மெமரியில் தான் வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதோடைய எக்ஸாம்பிள் வந்து கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் இதில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். பேங்கிங்கோடைய சிஸ்டமும், ஏர்லைன் ரிசர்வேஷன், பேக்கப் சர்வர் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மெயின் சர்வரில் க்ரியேட் ஆகி அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இஸ் ஏ
ஃபிசிக்கல் டேட்டாபேஸ்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ ரெக்வஸ்ட் ஃபார் ஆக்சஸ் ரிட்ரைவிங் டேட்டா அண்ட் அப்டேட்டிங் டேட்டா இன் த ஃபைல். ஃபிசிக்கல் டேட்டா வந்து ரெக்வஸ்ட் பண்ணி எதில் ஆக்சஸ் பண்ணுறோம்? ஒரு டேட்டாவை, ஒரு ஃபைலை வந்து ஒரு சாஃப்ட்வேரை வந்து ரிட்ரைவ் பண்ணுறோம். அன்இன்ஸ்டாலான ஒரு சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து ரீட்ரைவ் பண்ணுவோம்ல, அண்ட் தென் அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்ஜ் அசோசியேஷன் சச் அஸ் யூனிவர்சிட்டி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சச் அஸ் ஒன் ஃபார் கோர்ஸ் கிரேஸ் அண்ட் அனதர் ஃபார் பில்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேரும், இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ பில்லிங்க்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம்ல, அட்மிஷன் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, டியூஷன் ஃபீ இதெல்லாம் பே பண்ணுறோம்ல, அந்த பில்லிங்க்குன்னு தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ.